என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். காரணம், ஒவ்வொரு வாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை வேதத்திலிருந்து திஷ்டாந்தகமாய் வெளிப்படுத்துவதற்கு, அறிவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவன். அவர் தீமை செய்வதற்கு ஏவுகிற கடவுள் அல்ல, அல்லது ஒருவனை கொலை செய்வதற்கு ஏவுகிற தெய்வம் அல்ல. அவர் மன்னிக்க சொல்லிக் கொடுத்தவர். சத்துருக்களை மன்னியுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்தவனை கூட சிநேகிதனே என்று அழைத்தார். அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் ஒரு அருமையான ஒரு பிரசங்கம் ஒன்று உண்டு. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் அதனால் என்ன பலன் உண்டு? நீங்கள் விசேஷித்து செய்வது என்ன என்று கேட்டார். அப்படியானால் இயேசு சொல்லிக் கொடுத்த போதனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, ஒரு மனிதனுடைய நிலைமையை மாற்றுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இனிய அனுபவத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுறானே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, நம்ம சொல்றது போல இயேசு நம்முடைய வாழ்க்கையில வராவிட்டால், இயேசு நம்முடைய ஜீவியத்தை தொடாவிட்டால் நிச்சயமாக அது கேள்விக்குறியாக மாறி இருக்கும். நித்தியத்தை இழந்திருப்போம், வாழ்க்கையில எப்படி வாழ்ந்திருப்போம்னு தெரியாது. ஆண்டவர் மாற்றுகிறார். அநேகர் சொல்லலாம், எங்கள் மார்க்கத்திலும் கூட கடவுளுக்கு பயந்து உண்மையாய் வாழ்கிறவர்கள் உண்டு என்று. அப்படி நிறைய பேர் இருக்காங்கண்ணே. நிறைய பேர் சன்மார்க்க ஜீவிக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் சன்மார்க்க ஜீவியத்தை வைத்து நித்திய ஜீவனை பெற முடியுமா? இது ரொம்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. காரணம் என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற, வேதத்தை தவறாய் பேசுகிற, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மட்டுப்படுத்துகிற நம்முடைய அன்பு சகோதரர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும்போது அவங்க அடிக்கடி ரொம்ப ஒருவரை குறித்து டென்ஷன் ஆகிறது உண்டு. அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடந்த கால வாழ்க்கை. அதாவது பவுலை ரெண்டாக பிரிக்கலாம். பவுல் கிறிஸ்துவை சந்திக்கும் முன், கிறிஸ்துவை சந்தித்த பின். ஸோ அந்த அனுபவத்தை பார்க்கும்போது கிறிஸ்து அவனை சந்திக்கிறதுக்கு முன், தமஸ்கு வீதியின் அனுபவத்திற்கு முன்பு அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் ஒரு பெரிய பாவி, அவன் ஊரட்சி வலையில் போட்டவன்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தன் மதத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினவன். அதை செய்து அவனுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம யாவே தேவனை நம்ம பிரியப்படுத்திட்டோன்ற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு அவர் சாட்சி சொல்றார் இல்லைண்ணே. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சன்மார்க்க ஜீவியமாக இருந்ததினால அதில் ஆண்டவர் திருப்தி பட்டுட்டாரானா இல்லை. என்னென்ன சொல்றீங்க? சன்மார்க்க ஜீவியம் ஒரு நாளும் நித்திய ஜீவனை கொடுக்காது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில முதலாவது நம்ம பதிவு பண்றோம். அதாவதுண்ணே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு அவன் உண்மையாலுமே ஒரு சன்மார்க்கன் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டிருந்தாலும் அவன் தேவனுடைய பார்வையில குற்றமில்லாதவனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க அழகா கேட்டீங்க. அதாவது சில நாட்களாகவே இந்த மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கடவுளை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை குறித்து விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த விமர்சனங்களை வைத்த நபரை விமர்சிப்பதற்காக சில மடங்களிலே தங்களை சன்மார்க்க நீதியிலே இருக்கிறோம் என்று அழைத்து கொள்ளுகிறவர்கள் விட்டிருந்த வீடியோக்களை சிலதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது பார்த்தபோது தான் இயேசுவினுடைய அன்பினுடைய மேன்மை என்ன அப்படின்றது புரிஞ்சுது. அதில் சில ஐரோப்பியர்களும் சில அமெரிக்கர்களும் கூட இருந்தார்கள். இயேசுவினுடைய அன்பை விட்டு அவர்களுடைய நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை விட்டு அவர்கள் இந்த மடங்களிலே சேர்ந்து அவர்கள் மாறி இருக்கிற ஒரு மாற்றத்தை பார்த்தபோது நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய கிருபையிலே வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொன்னேன். நானும் அதை யோசிக்கும் போது, இந்த இயேசுவை ஒருவேளை ருசித்திராவிட்டால், இந்த அனுபவம் எனக்கு கிடைத்தராவிட்டால் இதோட கேவலமா பேசிட்டு நிச்சயமா அதுதான் உண்மை. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்புக்குள்ள வராது இருந்திருந்தால் நானும் என்னுடைய மார்க்கத்தை,
நான் என்னுடைய மார்க்கத்துக்கு உண்மையுள்ளவன், என்னுடைய மார்க்கத்தை நான் உண்மையாக பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய மார்க்கத்தை யாராவது புண்படுத்தி விடுவார்கள் என்று சொன்னால் நான் எந்த நிலைமையிலும் இறங்கி அவங்கள திட்டுறதுக்கு தயாராயிருவேன். அதுதான் என்னுடைய சன்மார்க்கத்தினுடைய அளவு. இதுதான் மார்க்க வெறி. அதுதான் மார்க்கத்துல நான் சன்மார்க்கம் தான். ஆனா என் மார்க்கத்தை திட்டுறானா அவனை திரும்ப திட்டுவேன். இன்னும் தாண்டி அவனை ஒருவேளை துன்பப்படுத்துவதற்கும், இன்னும் சொல்ல போனா அவனை கொலை செய்வதற்கும் நான் தயாரா இருக்கிறேன். அப்படிங்கிறது தான் இந்த சன்மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது. நான் என் மார்க்கத்துக்காக காண்பிக்கிற வைராக்கியம். இது இதைத்தான் உலகம் சன்மார்க்கம்னு நினைக்குது. ஆனால் என்னை படைத்த தெய்வம் இதில் பிரியப்படுவார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல அவர் சந்தோஷப்படுவாரா? இது என்னுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வேணுமானா எனக்கு கைத்தட்டலாம். சிலர் எல்லாரும் இல்ல, சிலர் எனக்கு கைத்தட்டலாம். சிலர் என்ன ரொம்ப சூப்பரா பேசிட்டார், என்னோட மார்க்கத்துக்காக ஒரு வைராக்கியம் பாருட்டாருன்னு சொல்லலாம். சிலர் உண்மையாலுமே என் மார்க்கத்தை பின்பற்றாருன்னு சொல்லலாம். என்ன வேணா சொல்லிக்கலாமே ஒழிய உண்மையான படைத்த இறைவனுக்கு முன்பாக நாம நிற்க முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிற்க முடியாது. நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நான் செய்வது என்னை படைத்த தெய்வத்துக்கு பிடிக்குமா? சங்கீதக்காரர் 143 சங்கீதம் 10ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றாரு. வீழ்ச்சிகளை சந்தித்த தாவீது ஆனா ஒரு வார்த்தையை சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். அப்போ நான் ஒரு காரியத்தை பேசும்போது என்னை படைத்த தெய்வம் அதில் எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவார். இப்போ ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஐரோப்பியராக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், அதில் அவங்களே அறிக்கை பண்ணுறாங்க, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், ரைட், பார்த்தாலே தெரியுது. அவர்களுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், முப்பாட்டு நாத்திகர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக முற்பிதாக்கள் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு தரம் குறைவான வார்த்தைகளை எழுதி வச்சு பேசும்போது அட்லீஸ்ட் அவர்களை பார்க்கிறவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், இதை கடவுள் அனுமதிப்பாரா? உங்களை படைத்த தெய்வம் இதை ஏற்றுக்கொள்வாரா? என்ன காரியமாக இருக்கட்டும். சரி, மதத்துக்காக வைராக்கியம் பாராட்டலாம். மதத்துக்காக இப்போ ஒருவர் என் பைபிளை கிழிச்சி போட்டு எரிச்சதை பார்த்தோன்னே வலிச்சுது. ஐயோ, பைபிளை எரிக்கிறாங்களே, கைப்பிரதியை பிடிச்சி கிழிக்கும் போது வலிச்சது. ஆனால் ஒரு வசனம் அங்கே நடுவில் வருது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. என்ன செய்யறது? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்ல, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றாரு. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கங்கிற. அப்புறம் ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினி இறக்கும். உடனே சொல்றாரு, நீ என்ன ஆவியை பெற்றவன்? இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது உடனே ஒரு விமர்சனம் நமக்கு எதிராக வைக்கப்படுது. என்னன்னா, உங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க பாக்குறீங்க, அந்நிய தெய்வங்களை வணங்கினா கொல்லப்பட வேண்டும், அந்நிய தேவருடைய நாமத்தை உச்சரிச்சா அவங்க கொல்லப்படணும், அதுக்கு சபிக்கப்படணும், இப்படி பல காரியங்கள் சொல்லப்படுதே, இது நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வைக்கப்படுது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். இங்கே ஆண்டவர் சில விஷயங்களை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆதாமிலிருந்து மனுகுலத்தினுடைய பரிணாமம் நிறைய நடந்திருக்கு. ஒரு காலத்துல ஆதாமுடைய மக்கள் ஒவ்வொரு மாடல்ல, ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அப்ப தேவன் ஜனங்களுக்காகத்தான் கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளைகளுக்காக ஜனங்கள் அல்ல, அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காகத்தான் கட்டளை. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்டளைகள் மனிதர்களுக்கு இடப்பட்டுத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக கழிப்பறைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தான் நீங்கள் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டளை பிறப்பிச்சிருந்தா நடைமுறையில் அது சாத்தியமும் இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கல. வெறும் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் திறந்த நிலையில் இருக்கக்கூடிய கழிவறைகளை மாற்றி நீங்கள் அமைப்பாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இணைந்து இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. இப்படி ஒரு தாட்டை இன்னைக்கு கொடுக்குறாங்க. உண்மை, நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமான காரியம். அந்த 40 வருஷத்திற்கு முன்பாக திறந்த வெளி கழிப்பிடத்தை கிளீன் பண்றதுக்கு அரசாங்கமே ஒரு நபரை வைத்து சுத்தம் செய்திருந்தாங்க. இன்னைக்கு சட்டங்கள் மாறுது. இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷமோ பிறகு ஒருவேளை நம்முடைய இந்தியா வல்லரசாக மாற்றப்படுது, அல்லது இந்தியாவுடைய சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கு ஒரு ஐரோப்பிய நாடுகளோடு கூட இன்னும் ஒரு வளர்ந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது அதுக்கு ஒரு ஃபைன் கூட போடலாம். திறந்த நிலையில கழிப்பறைக்கு போறவங்களுக்கு ஃபைன் போடுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் போடப்படலாம். அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு? இந்த ஒரு 60 வருஷத்துக்குள்ள பேச முடியுமா? இந்த ஒரு 60 வருஷத்துக்குள்ள பல நிலைகள்ல மாற்றம் அடைந்திருக்கிறோம்.
அப்போ சுதந்திரம் பெற்ற இந்த நாடு வெள்ளைக்காரர்களிடத்துல நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்றோம். பல நிலைகளை அடைந்து வந்திருக்கிறோம் சும்மா இருக்கக்கூடிய ஒரு 50-60 வருஷத்துல. அப்ப இதுதான் மனிதர்களுடைய நிலைக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய சட்டங்கள். அப்ப கடவுள் அந்த மனநிலையில இருக்கிறவங்களை கொண்டு போய் நீங்க ஹைஃபையா இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாருன்னா நிச்சயமா மனிதனால செயல்பட முடியாது. அவனுடைய அறிவு அவ்வளவுதான் தான் இருக்கும். இதுதான் உண்மை. காணிக்கே ஏற்றுக்கொள்ளலோடனே தன் சகோதரனை கொண்டுட்டான் காயின். அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தன் தெரியாம அடிப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் அவனை கொலை செய்யறதுக்கு தான் முயற்சி செய்தான். அதை கடவுள் என்ன அழகா மாத்தி, ஏன்டா உன் கையை தானே அடிச்சான், நீ அதுக்கு அவன் கையை தண்டி, நீ ஏன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டாண்டர்ட் அந்த மனதை அப்படியே மாற்றுகிறார். அப்போ ஒரு கடவுள் அந்த அரசாங்கத்திலே ராஜாவாக இருக்கும்போது, கடவுளுடைய ஸ்தானாதிபதியாக தீர்க்கதரிசிகள் ஆளும்போது, அந்த ஜனத்தை ஒரு மாடலாக எப்படி அவர்கள் செயல்பட வேண்டும், எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு ஒரு மாடலை கொடுத்து, முழு உலகத்துக்கும் அது ஒரு ரோல் மாடலா அவங்கள வச்சு அவங்கள வேறு பிரிச்சு கொண்டு வர்றார். இதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இடத்துல சில சட்டங்கள், கடுமையான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லா நாடுகளுக்கும் எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் அல்ல. அது குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு அவர்களை தெரிந்தெடுத்து ஒரு மாடலா வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில சட்டங்கள். ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை, அதான் வசனம் சொல்ல, வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். அப்ப நிறைவானவர் வரும்பொழுது குறைவெல்லாம் ஒளிந்து போகும். என்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், எப்போ ஒரு முழுமை வந்துடுச்சோ பழைய எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும். அப்போ பழசுல என்னென்ன குறைகள் இருக்கும்னா அது இந்த காலத்துக்கு குறைதான், இல்லை நம்ம சொல்ல வரவில்லை. அது என்னங்க இங்கிருந்து பார்த்தா அது குறையாக தான் தெரியும். ஏன்னா அந்த காலத்துக்கு, அந்த நாட்களுக்கு, அந்த பகுதிக்கு அப்படிப்பட்ட சட்டங்கள் மிக நிறைவான சட்டங்கள், மிக அற்புதமான சட்டங்கள். அப்போ அங்க அது கொடுக்கப்படும். ஆனால் என்றைக்கு உலகத்தினுடைய முன்மாதிரி, முழு உலகத்துக்கும் ஒரு ரோல் மாடல், முழு உலக மனிதர்களும் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு முன்மாதிரியாக ஒரு மனிதர் இந்த பூமியில வந்தார் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்திலே மனிதர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரோல் மாடல், எந்த ஒரு குறையும் சொல்லாம அவரை பின்பற்றணும் அப்படின்னா அது இயேசுவை தான் பின்பற்ற முடியும். ஒரு மனிதன் மன்னிக்க வேண்டும், ஒரு மனிதன் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், ஒருவன் உங்களுக்கு துன்பத்தை விளைவித்து விட்டாலும் உடனே அவனை பழி வாங்கி விடக்கூடாது. இங்கதானே இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன்ஸ் போராடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க சொன்னது போல பழைய ஏற்பாட்டுல ஒரு தேசத்தினுடைய ரைட்ஸ் அப்படி கொண்டாந்தார், ஒரு ராஜ்யத்தினுடைய ரைட்ஸ், ஒரு இனத்தினுடைய ரைட்ஸ் கொண்டாந்தார், ஒரு ஃபேமிலியுடைய வேல்யூஸ் கொண்டாந்தார், ஃபேமிலி வேல்யூஸ். அப்படி அடுத்தது அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு தனி நபருக்கு, ஒவ்வொரு நபருக்கு ரைட்ஸ், அந்த வேல்யூஸ், அவன் எப்படி வாழணும், அவன் எப்படி இந்த சமுதாயத்தை மாற்றமடைய செய்யணும், அவன் இந்த சமுதாயத்துல எப்படி தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், அழகா சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நிருபங்கள்ல அதை அழகா மெருகூட்டுகிறார்கள். இயேசுடைய வார்த்தையை அழகா மெருகூட்டி அதை பிரசங்கிக்கிறார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள், அழகா அதை செயல்படுத்தி காண்பித்தார்கள். பாத்தீங்கன்னா அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ, இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், எப்படி மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும், எப்படி ஒரு குடும்பத்துல என்னுடைய தாக்கம் இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய சமுதாயத்துல என்னுடைய தாக்கம் இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய தேசத்துல என்னுடைய தாக்கம் இருக்க வேண்டும், அழகா சொல்லி கொடுத்தாங்க. உங்களை ஆளுகிறவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அழகா சொன்னாங்க. அவர்கள் அநீதி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இயேசுவின் போதனையை அப்போஸ்தலர்கள், குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே பெரும் பங்கு வகிக்கிற நிருபத்திலே அங்கே ஆவியானவரால் எழுதப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அவர் மெருகூட்டுகிறார். அப்ப அவருடைய வாழ்க்கையை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், நிறைய முறை பேசியிருக்கோம். என்னன்னா ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, எத்தனை முறை பேசினாலும் இன்னும் அவரை குறித்து பேசலாம். நிச்சயமா. அதாவது அவரை தூக்கி தலையில வச்சு அவரை கடவுளா பாக்குறது இல்ல. எனக்கு பவுல் ஒரு முன்மாதிரி அல்ல, ஆனால் பவுலை நாம் தைரியமாக பின்பற்ற முடியும். ஏனென்றால் அவர் இயேசுவை பின்பற்ற, அதான் ரொம்ப முக்கியம். அவரே சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுறேன். நான் எப்படி இயேசுவை பின்பற்றுறேன் அது போல நீங்க என்னை பின்பற்றுங்கள். அப்போ இயேசு அவர் ஏற்கனவே ஃபாலோ பண்ணதுனால அவரை நம்ம தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அப்போ பவுலினுடைய வாழ்க்கை ஒரு அழகா பிரிக்கப்பட்ட ஒரு அழகான வசனம் நீங்க வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த வசனங்கள் முந்தைய பவுலை குறித்துதான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது பார்க்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயம்புறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும்
நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, இது முந்தைய பவுல். இந்த பவுலை குறித்து இன்னும் நம்ம 7ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். அவன் அந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு பவுலும் சம்மதித்திருந்தான். அப்போ பவுல் அந்த எருசலேம்ல அன்றைக்கு இருக்கிற ஆலோசனை சங்கத்திலே மிக முக்கிய பதவியில் வகித்தவன், ஆலோசனை சங்கத்தினால் மதிக்கப்படத்தக்கவன், ஒரு பரிசேயன். அழகா அவர் தன்னை பத்தி சொல்லுவார். தன்னுடைய மதத்துக்காக, தன்னுடைய கடவுளுக்காக வைராக்கியம் மாறாட்டின ஒரு சன்மார்க்கனாக இருந்தபோது அவருடைய இருதயத்தில் இருந்த விஷயம் என்ன என்றால், அவர் இந்த மார்க்கத்தவர்களை, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக, அழகா சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தை சேர்ந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் கொலை செய்யும்படியாக அவர்களை கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக தமஸ்குவுக்கு செல்லுகிறார். சொல்லு பாருங்க, டமாஸ்கஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்க்கு எங்கிருந்து வருகிறார்? எருசலேமில் இருந்து அவர் ஆர்டர் வாங்கிட்டு வர்றாரு. இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களை நான் பிடித்து கொண்டு வருகிறேன், கொலை செய்ய போறேன், இங்க கொண்டு வந்து கொலை செய்யணும், அவங்கள கொண்டுறணும், எல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லணும் அவங்கள அப்படின்ற ஒரு வெறியில, ஒரு மத வெறியில, இன்னைக்கு நிறைய மத வெறி பிடித்தவர்களாக பல மார்க்கத்தவர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய மார்க்கத்துக்காக கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கூட இன்றைக்கு எடுத்து வருகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த அனைத்து விதமான அகோரங்களும் அவலங்களும் மாறின ஒரு மனிதனாக மாறிவிடுகிறார். அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவ்வளவு சீறி பாய்கிற ஒரு வெறியர், சொல்ல போன ஒரு மத வெறியர், இன்றைக்கு இயேசுவனுடைய முன்பாக ஒரு சாதாரண ஒரு சாதுவாக, மற்றவர்களிடத்துல அடி வாங்கக்கூடியவராக, ரொம்ப முக்கியமானது. அவர் ஒன்று குறைய 39 அடிகளை அவர் தன்னுடைய சரீரத்திலே பெற்று கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனுஷன். பல இடத்துல அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். இவருடைய போதனையும் பாருங்க எவ்வளவு அற்புதமாக, இன்றைக்கு யாரெல்லாம் மேன்மை பாராட்டுகிறார்களோ அந்த மேன்மையான உபதேசத்தினுடைய அஸ்திபாரம் இங்கேதான் இருக்கிறது. இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க ஒரு கடவுளை ஆராதிக்கிறோம், நாங்கள் தான் ஒரு தெய்வ ஆராதனையாளர் அப்படிலாம் சொல்றாங்களே. இதனுடைய இந்த உபதேசத்தை வேதம் சொல்லுகிறது, அதை மெருகூட்டி மக்களுக்கு போதித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். குறிப்பாக சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆமேன். பாருங்க, அழகா இங்க ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். அப்ப என்ன சொல்ல வர்றார்? நாம் சிருஷ்டியை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டிகளை தொழுது சேவிக்க வேண்டும். நீங்க படைப்புகளை வணங்காமல் படைப்பாளனை நீங்கள் வணங்க வேண்டும். இதை சொல்லி கொடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். இது மெருகூட்டி வார்த்தைகளை, இந்த அழகான வார்த்தையை வெளியே சொல்றார். நீங்கள் படைப்புகளை வணங்காமல் படைத்தவரை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றார். படைப்புகள் ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, படைத்தவர் தான் ஆராதிக்கப்பட வேண்டியவர். எவ்வளவு அழகா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய இடத்துல மேன்மை பாராட்டுறாங்க. இந்த வசனம் அப்படி எங்களுடைய இது அவங்களுடைய வேதங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை. அது மட்டுமல்ல, இன்னும் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் அழகா அங்க இன்னொரு வார்த்தை, இன்னொரு விஷயத்தை கூட சொல்றாரு. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பாருங்க, இங்க அழகான ஒரு விஷயம் நடக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்த பொழுது அவர்கள் மூலமாக நடைபெற்ற அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்த ஜனங்கள் அவர்களுடைய தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி, யூபித்தர் என்றும் மெர்க்குரி என்றும் சொல்லி அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை தெய்வங்களாக வணங்குவதற்கு வந்தார்கள். இங்கே மனிதர்களை தெய்வங்களாக மாற்றினார்கள். மனுஷங்களை தெய்வமாக மாற்றுவதை அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்த்தார். மற்றவங்களை வணங்குறது மட்டும் இல்ல, தன்னை வணங்குவதையே எதிர்த்தார். அவரையே தெய்வமாக மாற்றுவதற்கு ஜனங்கள் முடிவு செய்தார்கள். அந்த பட்டணத்தார் உடனே தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நாங்களாம் சாதாரண மனிதர்கள், நாங்க எங்களை போல மனிதர்களை வணங்குவதை விட்டு இந்த போல வீணான தேவர்களை, இது மாதிரி உலகத்துல நிறைய மனிதர்களை தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், இவைகளெல்லாம் வீணான தேவர்கள்,
நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த உண்மையான தேவனை நீங்கள் ஆராதியுங்கள் அப்படின்னு அற்புதமாக பிரசங்கித்தார். நீங்க எங்களை வணங்காதீங்க, எங்களை உண்டாக்கின தெய்வத்தை வணங்குங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு தெய்வ மனுஷன். இது மட்டும் சொல்லல, அடுத்தது 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமா அங்க ஒரு விஷயத்தை சொல்லுகிறது பாரு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கு. பாருங்க, ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை. there is no god but one. அழகா ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, there is no god but one. கடவுள் இல்லை இறைவனை தவிர, உண்மையான இறைவனை தவிர வேற யாரும் இல்லை. யார் சொன்னது அப்படின்னா இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். என்னன்னா படைத்தவரை விட்டு படைப்பாளையை வணங்காதே என்ற ஸ்லோகன், there is no god but one. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் நூற்றாண்டுல வேதத்துல எழுதப்பட்ட காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த வார்த்தைகள். அதாவது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாங்கள் ஒன்றை போதித்து பவுலை குறை சொல்றாங்க. பவுல் போய் சொல்ல சொன்னாரு, பவுல் அப்படி பண்ண சொன்னாரு, பவுல் தான் வந்து இந்த மாதிரி 3 கடவுளை வணங்க சொன்னார். there is no god but one. தேவன் ஒருவரே அன்று வேற தேவர்கள் இல்லை, வேற தெய்வம் இல்லை அப்படிங்கிறார். அதாவது என்ன, இப்போ சமீப காலங்களாய் இருக்கிற சில அந்த சூடான வாக்குவாதங்கள், தங்களுடைய கடவுளை பேசிட்டாங்க அப்படின்றதுனால ஆக்சுவலாக உட்காந்து கவனித்து இதை யார் உண்மையாக பேசினவர் எதை சுட்டி காண்பித்தார், இதெல்லாம் வந்து உட்காந்து யோசிக்கும் போது பேசும்போது கண்டிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கும் விரோதங்களுக்கும் இது வந்து தவிர்க்கலாம். இதை வந்து உட்காந்து கேட்டாலே இது வந்து ஒரு அரசியல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே போல் நம்மிடத்துல கேள்வி கேட்குற நம்முடைய அன்பு சகோதரர்கள் கூட இதை விமர்சித்தாங்க. அவர் என்னப்பா அப்படி பேசிட்டாரு, யாரோ ஒருத்தர் பேசினதை சுட்டி காமிச்சார். அவ்வளவு ஞானம் இருக்கிறவர்கள் பவுல் பொய் சொன்னார் அப்படின்னு பேசுகிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு, மேலேயும் வாசிக்கல கீழேயும் வாசிக்கல, அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு பண்ணுறாங்கன்னா இதுவும் ஒரு விதமான அரசியல் தான். இல்லை, ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு தெரியாமல்லாம் இல்லை, இதே இவங்களுக்கு வேதம் சத்தியத்தை தான் பேசுது, வேதத்தினுடைய சத்தியம் அவங்களுக்கு தெரியும். இவர்களுடைய இருப்பை காத்துக்கொள்வதற்காக வேதத்தை குறை சொல்ல பார்க்குறான். அதுலயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அற்புதமான மனுஷன், தன்னுடைய கைகள்னால வேலை செய்து அவர் சம்பாதித்தார். 18:3 வாசிக்கிறார். அப்போஸ்தலர் 18:3 தன்னுடைய சொந்த கைகள்ல வேலை செய்தார். வேலை செய்து பாரமா இருக்காது. அவ்வளவு உண்மையான மனுஷன். யாரையும் தண்டிக்க சொல்ல, யாரையும் வெட்ட சொல்லல, யாரையும் கொலை பண்ண சொல்லல, யாரையும் எதிர்த்து இது பண்ண சொல்லல, போராட சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன். இன்னும் சொல்ல போனா ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், கண்காணியானவன், சபையில இருக்கக்கூடிய ஊழியக்காரன், சபையில இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவன், இப்படி பலரை பாத்தீங்கன்னா ஒரே மனைவியுடைய புருஷன் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்குறாரு கடவுள், இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சிருந்தா நான் மட்டும் நிறைய கல்யாணம், அவரு மற்றவங்களை விட ஸ்பெஷலா திருமணமே பண்ணாம நான் என் மனைவி இல்லாம இருக்கிறேன் அப்படின்னார். மற்றவங்கள மாதிரி என்ன சொல்லலை, எனக்கு மட்டும் ஸ்பெஷல் கடவுள் எனக்கு மட்டும் நிறைய கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, எனக்கு மட்டும் அடிஷனலா வச்சு சொல்லியிருக்காரு சொல்லல. பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அங்க தன்னை வெளிப்படுத்தி காமிச்சார். நான் இப்படி வாழ்றேன், முடிஞ்ச நீங்களும் திருமணம் இல்லாமல் வாழுவதற்கு என்னை போல ஆகுங்கள் அப்படிங்கிறார். முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு அறிவுரை கொடுக்கிறார். அழைப்பு வேணும், அது சொல்றாரு, அழகா சொல்றார். அப்ப அவ்வளவு அற்புதமான ஒரு மனுஷன். என்ன சொல்ல போனா மனைவி அடிக்கிற விஷயத்துல அடியாதவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எங்க கடவுள் வந்து மனைவி அடிக்க சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய தங்களுடைய தீர்க்கதரிசி சொன்னதை எழுதி வைத்துக் கொண்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் எழுதின அந்த காரியம், இப்போ கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இல்லையா, உடன்பிறப்புகள், வேலைக்காரன், எஜமான், எல்லாரையுமே அவர் ரீச் பண்றாரு. அவர் எல்லாத்தையும் ரீச் பண்றாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல சரி ஆத்திரத்துக்கு உன் பொண்டாட்டி அடிச்சுக்கோ, இல்ல 2 நாள் விலைக்கு வை, ஏதாவது ஒரு அது மாதிரி ஏதாவது சொல்லிருக்காரு. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாக, ஆனா சம்மதி வேணும்ன்றார். அத கூட மனைவியுடைய பெர்மிஷன் வேணும்ன்றார். அப்ப எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அதுவும் கடவுளுக்காக, ஊழியத்துக்காக, தேவனுக்காக செய்யக்கூடிய சில மனசம்மதத்தோடு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க உங்க மனைவி சொந்த சரீரமாக இருக்கிறாள், உங்களுடைய சரீரம் அப்படிங்கிறார். தண்டனை கொடுன்னு பவுலோ மற்ற எந்த அப்போஸ்தலரும் சொன்னது கிடையாது. ஏன்னா மனைவிக்கு தண்டனை கொடுக்கணும்னா கணவனுக்கும் தண்டனை கொடுக்கணுமே. ஈக்குவலா இருந்தா மனைவி போல கணவன் தவறு செய்யும்போது கணவனையும் தண்டிக்கலாமே, அதுக்கு அனுமதிக்கணுமே, அதான வேதம். ஆனா பரிசுத்த வேதாகமும் அப்படி 2 பேரும் ஒருத்தர் தண்டித்து அடிச்சு கொள்றதுக்கு பைபிள் சொல்ல, நீ அடிச்சா நான் அடிப்பேங்கிற மாதிரி ஆயிடும். அவர் அன்பு கூறுன்னு சொல்றார். அன்பு கூறுங்கிறார்.
அப்ப நீ கீழ்ப்படி, நீ அன்பு கூறு. அவர் சொல்றாரு, உன் தன் சொந்த சரீரத்தை பகைக்கிறவன் யாராவது உண்டா அப்படின்னு. உன் மனைவி பகைச்சுன்னா உன் சொந்த சரீரத்தை பகைக்கிறான். எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னது போல எல்லா பகுதியிலும் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகா உலகத்துக்கு உண்மையா இன்னைக்கு எல்லாருமே அதை பின்பற்ற முடியும். எல்லாருமே அதை பின்பற்றுவார்கள். மதம் என்ற விஷயத்தை தாண்டி ஒழுக்கம் என்ற விஷயத்திலே இந்த காரியங்களை பின்பற்றுவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இதைத்தான் பார்க்க. இதே அவங்க சொல்ற தீர்க்கதரிசிய மதம்னு தள்ளி வச்சு வேற யார்ட்டையா கொண்டு போய் காமிங்க, அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, ஃபாலோ பண்ணலாம்னா யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். மத அடிப்படையில வேணா எனக்கு உயிருக்கு மேல அவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது என்னுடைய மத வைராக்கியத்தை தான் குறிக்குதே ஒழிய அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷன், அற்புதமாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அவர் பிரதிபலித்தார். கிறிஸ்துவை அவர் அங்கே முன்மாதிரியாய் காட்டினார். இயேசுவை ஃபாலோ பண்ணார். அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை தூஷிக்கிறார்கள். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலையும் இயேசுவை பிரதிபலித்தபடினா அவரையும் தூஷிக்கிறார்கள். இல்ல வேற ஒண்ணும் இல்லை. ஆனா வேதம் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறதுன்னு, உங்களை துன்பப்படுத்தவில்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுனே. இது அழகான இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. என்ன ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு, அவருடைய அந்த கிருபை, அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இப்படி வாழ முடியும், இப்படியும் வாழலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம தந்திருக்காரு. அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா வேதம் இல்லைன்னா நிச்சயமா காட்டும் பிராண்டிகளா தான் வாழ்ந்திருப்போம் இல்லையா? கெட்ட வார்த்தைகளை பேசி நிச்சயமா மத வைராக்கியத்துல தான் வாழ்ந்திருப்போம். என் மார்க்கத்தை சொல்லிட்டான், என் மதத்தை திட்டான்னு நம்மளும் வெறி பிடிச்சவளா தான் இருந்தோம். உண்மையான இந்த அருமையான இந்த நாளிலே நம்முடைய அன்பு சகோதர சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா அவர்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் அந்த சமாதானத்தையும் அந்த ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்தான் இரட்சகர். அவர்தான் மனுக்குலத்தின் பாவத்திற்காக இந்த உலகத்தில் தன் ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்க மேல அன்பா இருக்கிறார். நீங்க இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டா யாரா இருந்தாலும் சரி, அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில விடுதலையை தருவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்களுடைய தேவைகள், உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், விட முடியாத பாவ வாழ்க்கை, அடிமைத்தனம், இன்னைக்கு இதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க, கேளுங்க, அவர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் தந்து ஜெபிக்கிறேன். யார் யார் என்னென்ன பிரச்சனைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு நல்ல முன்மாதிரியாகிய நீர், ஆண்டவரை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நீர், உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தாரும். இந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும், சண்டைகள் ஓயட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஓயாத வியாதிகள் மாறட்டும். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்குதே, வியாதியாச்சே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பெற்றோருடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இந்த இரவு ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு அற்புதத்தை செய்யும். கடனோடு போராடுகிறவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது கரங்களிலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவச வேத புத்தகத்தை நாங்கள் அனுப்பி தருகிறோம். மாத்திரமல்ல, நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதலாம், ஜெப குறிப்பை எங்களுக்கு எழுதலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.